ஹாய் டியர், வெல்கம் டு எஸ்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமி அண்ட் ஏகலைவா கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். செகண்ட் இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? அதாவது ஏற்கனவே சொன்ன இந்த ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூட்டி தான் அது. ஸோ அதை பெருசாக அதில் கிடையாது இல்லைங்களா? ஸோ இப்போ ஏற்கனவே சொன்னோம்ல, கான்சன் வந்து வபுளோட பிளண்ட் ஆகலாம், ஆனால் கான்சன் வந்து கான்சனோட பிளண்ட் ஆகாது சொன்னா வரீங்களா? என்ன சொன்னோம்? கான்சன் வந்துச்சுன்னா அது பக்கத்தில் வபல் லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை பிளண்ட் பண்ணி காம்பவுண்ட் லெட்டராக மாற்றுவோம். அதே ரெண்டு கான்சன் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நம்ம அதை காம்பவுண்ட் ஃபார்ம் கொண்டுட்டு போக முடியாது சொன்னோம் இல்லைங்களா? ரெண்டு கான்சனுக்கும் அது சவுண்ட் நமக்கு டிஃபர் ஆகுன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் பாருங்க. இன்னைக்கு ரெண்டு கான்செப்ட் எடுத்துருக்கிறோம். ரெண்டு கான்செப்ட் எடுத்து என்ன பண்ணோம்? வேர்டில் அப்ளை பண்றோம். அப்படி வரும்போது என்ன சவுண்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ரெண்டு கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்? பிகினிங்ல இருக்க அதாவது முதல்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன பண்ணணும்? லைட் சவுண்டை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன், அது இக் சவுண்டு. எல்லுங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன், அதுக்கு இல் சவுண்டு. புரியுதுங்களா? இப்ப இக்கும் இல்லு சேரும்போது இல்லு வருது. இப்ப இப்படி வருது அப்படின்னா இந்த இக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சவுண்ட் எப்படி பண்ணும்? ஸ்ட்ரெஸ் பண்றத ஸ்லோவா பண்ணணும். புரியுதா? லைட்டா பண்ணணும். இக்க லைட்டா ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இல்லு என்ன பண்ணும் அப்படின்னா இது பக்கத்தில் இருக்கக்கூடிய வவ்வலுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும்? லாங் சவுண்டா இல்லை ஷார்ட் சவுண்டாங்கிறது மாறும். ஸோ புரியுங்களா? இல்லு வந்து என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்கிற வவ்வலை பொறுத்து ஷார்ட் சவுண்டா இல்லை லாங் சவுண்டாங்கிறது மாறும். ஆனால் இந்த இக்குங்கிறத என்ன பண்ணணுமா? ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது லைட்டா ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், CLOCKன்னு வேர்டு இருக்குது இல்லைங்களா? இப்போ இதுனா இருக்குது இக்லாக்னு வருது சவுண்டு. ஆனால் இது இப்படி படிக்க கூடாது. எப்படி படிக்கணும்? கிளாக் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? கிளாக். ஏன்னா இந்த இக்க எப்படி இருக்குது? லைட்டா ஸ்ட்ரெஸ் பண்ணணும். எல்லாம் என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்க வவ்வலுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றதை மாத்துறோம். புரியுதுங்களா? அப்ப CLOCK கிளாக் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி CLOUD இதுலயும் என்னது? சிங்கிற வேர்டு இருக்குது. அப்ப இக்கு என்னது? இக்கு லவுடுன்னு இருக்குது. இதெல்லாம் இக்கு லவுடுன்னு படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும்? இக்கு லைட்டா ஸ்லோவா ஸ்ட்ரெஸ் பண்ணணும். அப்ப ஸ்லோவா ஸ்ட்ரெஸ் பண்ணா கிடைக்கும் நமக்கு க அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? க அப்படிங்கிற சவுண்ட் கிடைக்கும். அப்ப கிளாவ் அப்படின்னு வரும். என்ன வரும்? கிளாவ் அப்படின்னு வரும். CLIP அப்படிங்கிற படிக்கணும். அப்ப கிளிக் அப்படின்னு வரும். எப்படி படிக்கணும்? கிளிக் அப்படின்னு படிக்கணும். CLAY இது எப்படி படிக்கணும்? கிளே. இந்த கிளே. இப்ப இக்கு என்ன பண்றேன்னா லைட்டா சவுண்ட் கொடுக்குறேன். புரியுதுங்களா? கிளே அப்படின்னு கொடுக்குறேன். CLAP அப்படின்னா கிளாப். அதாவது கிளாப். அதே மாதிரி CLOW என்ன சொல்லுவோம்? கிளான். என்ன சொல்லுவோம்? கிளான் அப்படின்னு சொல்லணும். CLIMP இது எப்படி சொல்லுவோம்? கிளெம். என்ன வரும்? கிளெம் அப்படின்னு சொல்லி சவுண்டை கொடுக்கணும். அடுத்து CLEVER கிளாப். இது வரும் கிளாப் அப்படின்னு சொல்லி வரணும். CLOTH இது எப்படி வரும்? கிளாத். என்ன வரும்? கிளாத். அப்ப எல்லாத்துக்கும் இக்கு எப்படி சவுண்ட் கொடுக்குறேன்? லைட்டா தான் ஸ்ட்ரெஸ் பண்ணு. தெரியுதுங்களா? லைட்டா தான் இக்கு ஸ்ட்ரெஸ் பண்ண கிளாக் அப்படின்னு சொல்லி. அடுத்து CLERK இது எப்படி சொன்னா? கிளாக். அப்படின்னா கிளாக் அப்படின்னு வரும். CLASS இது எப்படி பண்ணும்? கிளாஸ் அது வரும். CLIFF கிளிஃப். என்ன வரும்? கிளிஃப் அப்படின்னு சொன்ன கொடுக்கும். CLUE இந்த சொன்ன வரணும். க்ளூ. என்ன சொன்னோம்? க்ளூ அப்படின்னு சொன்ன வரும். CLUB கிளாப். என்ன சொன்ன? கிளாப் அப்படின்னு சொன்ன கொடுக்கும். CLOT கிளாக். என்ன சொன்ன? கிளாக். அப்ப எல்லாத்துமே இக்குங்கிறத நான் ஃபுல்லாவே ஸ்ட்ரெஸ் பண்ண கிடையாது. இக்குங்கிறத என்ன பண்றேன்? நான் லைட்டா தான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். புரியுதுங்களா? ஓகே, ஒன் சென்ட் பண்ணலாம் பாருங்க. CLOCK கிளாக், CLOUD கிளவுட், CLIP கிளிப், CLAY கிளே, CLAP கிளாப், CLOW கிளவுட், CLIMP கிளிம்ப், CLEVER கிளாப், CLOTH கிளாத், CLERK கிளாக், CLASS கிளாஸ், CLIFF கிளிஃப், CLUE க்ளூ, CLUP கிளாப், CLOT கிளாட். இப்படி தான் நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.